இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுல 31 அமைச்சர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே அனுபவம் இல்லாதவர்கள். 101 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா? எந்த அரசுக்கும் அவகாசம் கொடுக்கணும். 10 ஆண்டுகள் இப்ப ஒரு கட்சி இருந்து இப்ப கேரளத்துல 10 ஆண்டுகள் கழித்து இடதுசாரி முன்னணியை தோற்கடித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திரு சதீஷன் அவர்களுக்கு என்ன அவகாசம் கொடுக்கிறோமோ அதே அவகாசத்தை தானே திரு விஜய் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நான் என்ன பாக்குறது, கருத்தையா கேக்குறாங்க. அதிமுக கட்சி ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல, அதுல இருந்து விலகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது தங்கம் தென்னரசு விளக்கி இருக்காரு. எது சரி எது தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய கருத்து, காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து, எங்களுடைய தோழமை கட்சியுடைய கருத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவகாசம் கொடுக்கத்தான் வேணும். ஒரு புதிய அரசுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அது 3 மாசமா 4 மாசமா 6 மாதமா என்று சர்ச்சை செய்யலாம். அவகாசம் கொடுக்கணும். அதிகாரிகள் நியமனம் இப்பத்தானே நடந்திருக்கு. அந்த அமைச்சர்கள் எல்லாம் துறையினுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இடையில நன்றி தெரிவிக்க வேண்டும். தொகுதி வாக்காளர்களை, தோழர்களை சந்திக்க வேண்டும். நிறைய குறுகிய காலத்துல இவ்வளவு வேலைகளை பார்க்கணும்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுல 31 அமைச்சர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே அனுபவம் இல்லாதவர்கள். 101 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா? எந்த அரசுக்கும் அவகாசம் கொடுக்கணும். 10 ஆண்டுகள் இப்ப ஒரு கட்சி இருந்து இப்ப கேரளத்துல 10 ஆண்டுகள் கழித்து இடதுசாரி முன்னணியை தோற்கடித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திரு சதீஷன் அவர்களுக்கு என்ன அவகாசம் கொடுக்கிறோமோ அதே அவகாசத்தை தானே திரு விஜய் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நான் என்ன பாக்குறது, கருத்தையா கேக்குறாங்க. அதிமுக கட்சி ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல, அதுல இருந்து விலகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது தங்கம் தென்னரசு விளக்கி இருக்காரு. எது சரி எது தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய கருத்து, காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து, எங்களுடைய தோழமை கட்சியுடைய கருத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவகாசம் கொடுக்கத்தான் வேணும். ஒரு புதிய அரசுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அது 3 மாசமா 4 மாசமா 6 மாதமா என்று சர்ச்சை செய்யலாம். அவகாசம் கொடுக்கணும். அதிகாரிகள் நியமனம் இப்பத்தானே நடந்திருக்கு. அந்த அமைச்சர்கள் எல்லாம் துறையினுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இடையில நன்றி தெரிவிக்க வேண்டும். தொகுதி வாக்காளர்களை, தோழர்களை சந்திக்க வேண்டும். நிறைய குறுகிய காலத்துல இவ்வளவு வேலைகளை பார்க்கணும்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்.